ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். சுற்றுலா பயணிகளிடம் வசூல் வேட்டை. ஒயிட் டவுன் பகுதிகளில் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கும் டிப்டாப் ஆசாமிகள். சைபர் குற்றங்களுக்கு மொபைல் ஆப் உருவாக்கினால் கடும் நடவடிக்கை. சைபர் கிரைம் காவல்துறை கண்காணிப்பாளர் எச்சரிக்கை. விறுவிறுப்பாக நடைபெறும் வாக்காளர் திருத்த பணி. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவங்களை சேகரிக்கும் பணியில் அதிகாரிகள். பைபாஸ் சாலையில் குப்பைகள் கொட்டினால் அபராதம். உழவர்கரை நகராட்சி தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். ஒயிட் டவுன் பகுதிகளில் கார்களை நிறுத்தும் சுற்றுலா பயணிகளிடம் பார்க்கிங் கட்டணம் என கூறி வசூல் வேட்டை நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுச்சேரி சுற்றுலா நகரமாக திகழ்கிறது. இங்கு வார இறுதி நாட்கள், தொடர் விடுமுறை மற்றும் விழா காலங்களில் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலானவர்கள் கார்களில் வருகை தருகின்றனர். இதன் காரணமாக விடுமுறை நாட்களில் புதுவை நகருக்குள் சுமார் 3 லட்சம் வாகனங்கள் வந்து செல்வதாக கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா நபர்கள் கார்களை நிறுத்துவதற்கு போதிய இடவசதி இல்லை எனவும் ஒயிட் டவுன் பகுதி, செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை, புசி வீதி, அண்ணா சாலை, நேரு வீதி, எஸ்வி பட்டேல் சாலை, சுப்பையா சாலை ஆகிய பிரதான சாலைகளில் இருபுறமும் கார்களை நிறுத்திவிட்டு செல்கின்றனர். இதனால் பிரதான சாலைகள் பார்க்கிங் பகுதியாக மாறி நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகின்றது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க காவல்துறையினர் எடுக்கும் முயற்சியும் கை கொடுக்கவில்லை. இதற்கிடையே புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் சுற்றுலா பயணிகள் தங்கள் கார்களை சாலையோரம் பார்க்கிங் செய்கின்றனர். அவர்களிடம் 10 முதல் 50 வரை டிப்டாப் ஆசாமிகள் கட்டாய வசூல் வேட்டையில் ஈடுபடுகின்றனர். சுற்றுலா பயணிகள் பார்க்கிங் கட்டணம்தான் என கூறி பணத்தை பறிகொடுத்து வருகின்றனர். அவர்கள் மீண்டும் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது போக்குவரத்து காவல்துறையினர் அந்த வாகனங்களுக்கு அபராதம் விதித்து ஷாக் கொடுத்து வருகின்றனர். எனவே புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் வசூல் வேட்டையில் ஈடுபடும் நபர்களை காவல்துறையினரும் நகராட்சி அதிகாரிகளும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சைபர் குற்றங்களுக்கு மொபைல் ஆப் உருவாக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சைபர் கிரைம் காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ருதி தெரிவித்துள்ளார். கால் சென்டர் மற்றும் தவறாக பயன்படுத்தப்படும் இணையதளம், மொபைல் ஆப்புகள் தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ருதி எச்சரிக்கை செய்திக்குறிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பிபிஓ மற்றும் கால் சென்டர் நடத்துபவர்கள் மத்திய மாநில அரசிடம் இருந்து முறையான அனுமதி பெறுவது கட்டாயம் எனவும், மத்திய தொலைத்தொடர்பு துறையிடம் முறையான அனுமதி பெற்ற பிறகே தங்கள் சேவையை தொடர வேண்டும் என்றும், அவ்வாறு அனுமதி பெறாதவர்கள் உடனடியாக மத்திய மாநில அரசிடம் இருந்து உரிய அனுமதி பெற வேண்டும். மீறும் பட்சத்தில் அவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மேலும் இணையதளம் மற்றும் மொபைல் ஆப்புகளை உருவாக்கி சைபர் குற்றங்களில் ஈடுபட்டாலும் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு சைபர் குற்றம் புரிவதற்கு உருவாக்கி கொடுத்தாலும் சட்டப்படி குற்றமாகும் எனவும், அதனால் அந்த ஆப் மற்றும் இணையதளம் உருவாக்கி கொடுப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சைபர் குற்றம் சம்பந்தமாக புகார் அளிக்க www.cybercrime.government.in என்ற இணையதளத்தின் மூலம் தொடர்பு கொள்ளலாம் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் புதுச்சேரியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக புதுச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் இந்த சிறப்பு திருத்த பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. வாக்காளர் நிலைய அதிகாரிகள் மூலம் இந்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது.
முதற்கட்டமாக கடந்த சில நாட்களுக்கு முன் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல் மற்றும் திருத்தம் செய்வதற்கான படிவங்கள் ஒவ்வொரு வாக்காளரின் இல்லத்திற்கும் வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டது. வீட்டில் உள்ளவர்கள் இந்த படிவங்களை உரிய விவரங்களுடன் பூர்த்தி செய்து தயாராக வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட இந்த விண்ணப்ப படிவங்களை சேகரிக்கும் பணி நவம்பர் 10ஆம் தேதி முதல் மீண்டும் வீடு வீடாக சென்று நடைபெற்று வருகின்றது. உரிய தேர்தல் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் இந்த சேகரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த பணியின் முக்கிய நோக்கம் 18 வயது பூர்த்தியடைந்த புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, வாக்காளர் பட்டியலில் உள்ள பிழைகளை சரி செய்வது, மேலும் காலமானவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்த வாக்காளர்களின் பெயர்களை நீக்கி வாக்காளர் பட்டியலை முழுமையான துல்லியத்துடன் தயாரிப்பது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் இந்த பணிக்கு முழு ஒத்துழைப்பு நல்கி தங்கள் விவரங்கள் சரியாக பதிவாகியுள்ளதா என்பதை உறுதி செய்யுமாறு தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த பணிகள் முடிவடைந்த பிறகு விரைவில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு அதன் மீதான ஆட்சேபனைகள் மற்றும் கோரிக்கைகள் பெறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரும்பார்த்தபுரம் பைபாஸ் சாலையில் குப்பைகள் கொட்டினால் அபராதம் விதிக்கப்படும் என்று உழவர்கரை நகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் பைபாஸ் சாலையோரங்களில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றது. இதுகுறித்து உழவர்கரை நகராட்சிக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த நிலையில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் செய்திக்குறிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அரும்பார்த்தபுரம் பைபாஸ் சாலையில் குப்பைகள் மற்றும் கழிவுகள் கொட்டக்கூடாது எனவும், இனி குப்பைகள் கொட்டினால் அபராதம் விதிக்கப்படும், இது தொடர்பாக எச்சரிக்கை பலகையும் வைக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் அப்பகுதியில் யாரும் குப்பைகள் கொட்டுகிறார்களா என்பதை கண்காணிக்கும் வகையில் நகராட்சி ஊழியர்கள் அடங்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டு உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் பைபாஸ் சாலையில் குப்பை கழிவுகளை கொட்டும் வாகனங்களின் விவரங்களை 7598171674 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம் எனவும், இந்த தகவலை தெரிவிப்பவர்களுக்கு 2000 சன்மானம் வழங்கப்படும் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை பூங்காக்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளி மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருவது வழக்கம். அதன்படி கடந்த 2 நாட்களாக வெளி மாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். புதுச்சேரி கடற்கரை, பாண்டி மெரினா, அரசு அருங்காட்சியகம், தாவரவியல் பூங்கா, பாரதி பூங்கா உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்கள் மக்கள் கூட்டத்தால் களை கட்டியது. கடற்கரையில் குடும்பமாக திரண்டவர்கள் கடல் அலையில் கால்களை நனைத்து மகிழ்ந்தனர். சிறுவர்கள் கடற்கரை மணலில் விளையாடி பொழுதை போக்கினர். பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்காக்களில் உள்ள விளையாட்டு சாதனங்களில் சிறுவர்கள் விளையாடி குதூகலித்தனர். மேலும் மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம், தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா உள்ளிட்ட ஆன்மீக தலங்களும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து பார்வையிட்டனர். காந்தி வீதி, சண்டே மார்க்கெட்டில் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் திரண்டு வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வியாபாரிகளிடம் பேரம் பேசி வாங்கி சென்றனர். இதனைத் தொடர்ந்து வெளிமாநில சுற்றுலா பயணிகள் வருகையால் நகரின் பிரதான சாலைகளான அண்ணா சாலை, நேரு வீதி, காமராஜர் சாலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சாலைகளில் அவ்வப்பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் ஆலய கும்பாபிஷேக திருப்பணிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் வணிகப் பிரிவு மாநில தலைவர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் நிதியுதவி வழங்கியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை உழந்திக்கீரபாளையம் ஆர்டிஓ ஆபீஸ் எதிரில் ஜோதி நகரில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இக்கோவில் திருப்பணி செலவிற்காக 50,000 ரூபாயை புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் வணிகப் பிரிவு மாநில தலைவர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வணிகப் பிரிவு செயற்குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம், முரளி, விநாயகமூர்த்தி, மீனாட்சி சுந்தரம், முதலியார்பேட்டை தொகுதி வணிகப் பிரிவு தலைவர் துரைராஜ் மற்றும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வடகிழக்கு பருவமழை நவம்பர் 16ஆம் தேதி முதல் மீண்டும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை முதல் 2 சுற்று மழை அக்டோபர் மாதம் இறுதி வரை பெய்த நிலையில் நவம்பர் தொடக்கத்தில் பருவமழை குறைந்து காணப்படுகின்றது. இடையிடையே வெப்பச்சலன மழை சற்று கை கொடுத்தாலும் வடகிழக்கு பருவமழை இதுவரை பெய்யாத நிலையே இருந்து வந்தது. இந்நிலையில் தென் சீன கடல் பகுதிகளில் இருந்து கிழக்கு காற்றும், வட இந்தியாவில் இருந்து வடக்கு காற்றும் வந்து வடகிழக்கு காற்றாக நவம்பர் 11ஆம் தேதி முழுமையாக உள்ளே வருகின்றது. இதன் காரணமாக நவம்பர் 10ஆம் தேதி இரவில் இருந்தே பருவமழை பெய்ய தொடங்கும் எனவும், கடலோர மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு
அதிக அளவில் உள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து நவம்பர் 13 முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை சற்று இடைவெளி ஏற்படும் என்றும் இந்த நாட்களில் எல்லாம் இரவில் பனிப்பொழிவு அதிகமாகவும் பகலில் மேக கூட்டங்களுடன் வானிலை இருக்கும் எனவும் ஓரிரு இடங்களில் மழைக்கான சூழல் ஏற்படும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,295 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,640 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.